மராட்டிய சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்படும் நிலையில் மராட்டியம் மற்றும் ஹரியானா மாநிலங்களின் 2009ஆம் ஆண்டு முதலான வாக்காளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்குவதாக தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. மராட்டிய சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக, குறிப்பாக போலி வாக்காளர்கள் சேர்ப்பு மற்றும் கூடுதல் வாக்குப்பதிவு சதவீதம் ஆகியவை குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இந்நிலையில் மராட்டியம் மற்றும் ஹரியானாவின் 2009 முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான வாக்காளர் பட்டியலை வழங்க வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ரந்தீப் சர்ஜிவாலா தேர்தல் ஆணையத்திடம் கோரினார். தேர்தல் காலங்களில் வாக்காளர் பட்டியல் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் என்றாலும் தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் அதன் தரவுகளை சரிபார்க்க கட்சிகள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வாக்காளர் பட்டியலை வழங்க தேர்தல் ஆணையம் தாமதித்த நிலையில் இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அவரது கோரிக்கை குறித்து பரிசீலிக்க 3 மாத அவகாசம் கோரிய தேர்தல் ஆணையம் தற்போது 2009 முதல் 2024 வரையிலான மராட்டியம் மற்றும் ஹரியானா மாநிலங்களின் வாக்காளர் பட்டியல்களை பெற்றுக் கொள்ளலாம் என நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.